76 பேர். ஐயா மோடி அவர்கள் மட்டும் நேர்மையானவர் நாங்க சொல்ல, உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் நேர்மையானவர். நாம் சொல்வது மோடி அவர்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோரும் நேர்மையானவர். ஒரு குண்டூசியை திருடி விட்டார்கள் என்று மத்திய அரசுடைய அமைச்சர்கள் யார் மீதும் கூட ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஐயா குண்டூசியை திருடிட்டாங்க, இவங்க திருடிட்டாங்க. காரணம் நேர்மையான ஒரு ஆட்சி. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு குண்டூசியை விட்டு வச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணே ஒரு குண்டூசிவா விட்டு வச்சிருக்காருண்ணே அப்படி. வேஷ்டி சட்ட ஊழல், இப்பதான் வேட்டி ஊழல் நாங்க கொண்டு வந்து உங்க கண் முன்னால் வைத்திருக்கின்றோம். நெசவாள பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரு வேட்டி வாங்குறதுல முறைகேடு 170 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்கம்மா. அதை வந்து நாம விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். ஒரு குண்டூசியை கூட விடாமல் தமிழகத்திலே 35 அமைச்சர்களும் கூட தலைகீழாக நின்று கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதர சகோதரி. அடுத்து நீங்க பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்க, 100 ரூபாய் நாங்க கொடுத்தோம், ஆனா 29 ரூபாய் தான் கொடுத்தாங்க அப்படி. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, மோடியை 29 பைசான்னு சொல்லுவாராமா. கேட்டீங்களா? அப்ப நம்ம தொண்டர்கள் சொல்றாங்க, அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமான்னு. நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவெல்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நிப்பான். அவனை அப்படியே வண்டியில் ஏத்திட்டு வந்து அவனை பாத்தீங்கன்னா அந்த குரூப் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஜாஃபர் சாதிக்கில் இருந்து தமிழகத்துல முன்னணியில குற்றப்பின்னணியில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டுறேன். ஆனால் சகோதர சகோதரிகள், இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்தில் இல்லைங்க. சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில அந்த மாதிரி இல்லைங்க, கிராமத்துக்கு வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னன்னா 33 மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால் எந்த தாய்மார்களும் மன்னிக்கூடாது. இவனுக்கு இதை பத்தி பேசாம 29 பைசா நானே கொடுக்குறேங்க பதில். விவசாய பெருமக்கள் 45 லட்சம் பேருக்கு நம்ம 6000 ரூபாய் பணம் அனுப்புறாங்க. அது நேரடியாக அவங்க வங்கி கணக்குக்கு வருது. ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா, அது கணக்கு கிடையாது, நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நான் கணக்கு எடுத்துக்குவோம். நாம என்ன முட்டாளுங்களா? நேரா பணத்தை கொண்டு இவன்ட்ட கொடுத்து இவன் கொள்ளையடிக்கிறதுக்கு. 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருது, அது கணக்கு இல்லையாமா? கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் வருது, அது கணக்கு இல்லைங்களா? நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 60,000 கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம், அது கணக்கு இல்லைங்களா? 3 நாட்களுக்கு முன்பு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம் 284 ரூபாயில் இருந்து 319 உயர்த்தி இருக்கின்றோம், அது கணக்கு இல்லைங்களா? நேரடியா மோடி ஐயா வங்கி கணக்கு மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சா அது கணக்கு இல்லையாமா? கோபாலபுரத்துக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் கூட்டி கணக்கு போட்டு அது 29 பைசான்னு சொல்லுவாங்க. அதனால் சகோதர சகோதரி தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்து 29 பைசா மோடினா நீங்க என்ன சொல்லணும், கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும்.